மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் கேட்டது எங்களுடைய குறுவை தொகுப்பு. நாங்கள் கேட்டது குறுவையில் வறட்சி, குறுவை பயிர் வறட்சி நிவாரணம் வேண்டும் என்று கேட்டோம். வறட்சி நிவாரணம் வேண்டும் கேட்டதான். அப்பதான் முதலமைச்சர் வந்து பேப்பர் படிக்கலான்னு சொன்னாங்க. குறுவை பயிர் விவசாயிகள் வறட்சி ஏற்பட்டு 3 லட்சம் ஏக்கர் தான் குறுவை பயிர் இப்ப இருக்குது. அதுவே காப்பாற்ற வேண்டும். குறுவை விவசாயத்தை நம்பி உள்ள விவசாயிகளுக்கு நிவாரணம் வேண்டும், வறட்சி நிவாரணம் வேண்டும். அதை குறுவை பொய்த்து போன காரணத்தால் விவசாய தொழிலாளிகளுக்கும் அவர்களுக்கு நிவாரணம் வேண்டும் என்ற கோரிக்கையை எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அதுவும் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னார், அதெல்லாம் கருப்பரிசி திமுக ஆட்சியால் தான் கருப்பரிசியே ஒழிக்கப்பட்டது. எல்லாம் கருப்பு ஸ்லாட்டர் பொருத்திய மில்லு அமைக்க வேண்டும் என்று மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சராக இருந்த சக்கரபாணி அவர்கள் முயற்சி எடுத்து அந்த ஸ்லாட்டர் பொருத்திய எல்லா மில்லுகளுக்கு வேண்டும் என்று அறிவித்தார்கள். இப்ப கருப்பு அரிசி வருவதற்கு காரணம் என்னவென்றால், நீங்கள் இப்ப கொள்முதல் செய்யப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் அப்புறப்படுத்த வேண்டும். 10 லட்சம் மூட்டைகள் இங்கே பொதுவெளியிலே இருக்கிறது. அதை அப்புறப்படுத்தி பாதுகாப்பாக வைக்க வேண்டும். அதே போல இப்போ பட்ஜெட்ல பார்த்தா அரசு ஊழியர்களின் ஆசிரியர் ஓய்வூதிய நிதி ஒதுக்கீடு 14,000 கோடி அளவில் குறைக்கப்பட்டுள்ளது. திராவிட மாடல் ஆட்சியின் அரசு ஊழியர்களின் ஆசிரியர் கோரிக்கைக்கு இணங்கி உறுதியளிப்பு ஓய்வு டாப்ஸ் அறிமுகப்படுத்தி 11,000 கோடி அளவில் ஒதுக்கீடு செய்தது. தற்போதைய அரசு 11,000 கோடி முழுமையாக ரத்து செய்துவிட்டு மேலும் 3,000 கோடி அளவில் குறைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அரசு ஊழியர்கள் மத்தியில் குழப்பமான ஒரு சூழல் நிலை உருவாகியுள்ளது. பழைய பென்ஷன் உண்டா, டாப்ஸ் பென்ஷன் உண்டா என கேள்வி எழுகிறது. அரசு விளக்கம் பட்ஜெட்டில் தெரிவிக்க வேண்டும். ஆக இது அரிசி விலை உயர்கிறது. இப்ப அரிசி விலை ஒரு கிலோ 80 ரூபாய் அளவுக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய ஆட்சி காலத்தில் 40 ரூபாய் 45 ரூபாய் இருந்தது. விலைவாசி உயர்வும் மளிகை பொருட்களை விலவும் உயர்வும் இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நிகழ்வாக முதலமைச்சருக்கும் கேட்டுக்கொள்கிறேன், துறை அமைச்சர்களுக்கும் கேட்டுக்கொள்கிறேன். ஆக இந்த பட்ஜெட் பொறுத்தவரையில் கிராமத்தில் பழமை சொல்லுவாங்க, பழைய கல்லு புது மந்தமாக, அதே கல் தான் அதே புதுசா மந்த, புதுசா கலையம் அதுதான் புது பட்ஜெட் என்று நான் கருதுகிறேன் என்று கிராமத்தில் பேசுகிறாங்க. இதே திமுக பட்ஜெட் கொடுத்தான், வேளாண் பட்ஜெட் கொடுத்தான், அதே தான் படிக்கிறாங்களே. ஆக கூடுதல் பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னார்கள், கூடுதலாக விவசாய நம்பிக்கை வந்தது, அதனால தான் போராடுறோம். அதனால கூடுதலாக நிதியை ஒதுக்கீடு விவசாயிகளுடைய அதிகம் எண்ணிக்கை. விவசாயிகள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை வசிக்கின்றவர்களுக்கு 60% விவசாயிகளாக இருக்கின்றார்கள். நாம் கொடுக்கின்ற திட்டம் குறைவான திட்டமாக இருக்கிறது. நாங்கள் கொடுத்தோம் அண்ணா மறுமலர்ச்சி கலைஞர் வேளாண் காவியாடி திட்டத்தை ஒதுக்கி அது 12,525 ஊராட்சிகளில் நாங்கள் முழுமையாக ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டு சென்றோம். எல்லா மக்களும் எல்லா விவசாயிகளும் பயன்பெறுகின்ற திட்டம் இது. திட்டம் அவ்வளவு விவசாயிகளுக்கும் திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி. இவ்வளவு நேரம் வாய்ப்பளித்த மாண்புமிகு சபாநாயகருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கும் என பேசுவதற்கு அனுமதி அளித்து பேசுவதற்கு வாய்ப்பு தந்த எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய உதய ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு